லீவை ஏத்ததுக்காக தீப்பந்தமா எரிஞ்ச அவருடைய இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க சார்? இது 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 சொந்த கடமை. இப்போ நான் கொஞ்சம் ரிட்டையர்ட் லைஃப் உங்களுக்கு தெரியும். கோயிலாக அலைவேன் 10 நாளைக்கு இல்லை 11 நாளைக்கு 12 நாளைக்கு இருப்பேன். அப்போ திருப்பி போயிடுவேன். பென்ஷன் எப்போ காலி ஆகுதோ 15 நாள் ஆயிடுச்சுன்னா ஓடி திருப்பி போயிடுவேன். அடுத்த மாதம் பென்ஷன் வரும். ஸோ இப்படியெல்லாம் வரப்போகும்போது இவங்க இந்த குடும்பத்துக்கு என்னென்ன சார், அந்த 2 ஒய்ஃபை பற்றி எனக்கு அவ்வளோ இது இல்லை. அவங்க அம்மா அப்பாலாம் இருக்காங்க. 2 பையனுக்கு மட்டும் ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கு இந்த கவர்மெண்ட்டில் நம்ம பிச்சை எடுக்கக்கூடாது. அதனால் ஃபண்ட் ரைசிங் எப்படி அங்கே கொடுக்குறாங்க ஆஸ்திரேலியாவில் கோடிக்கணக்கில் வந்து விழுகுது. அவர் உயிரோடு இருக்கார். 2 இன்ஜுரி வாங்கியிருக்கார். அவரும் பொதுநல, அதுவும் ஆல்ட்ரி சூசைடு கிடையாது, அட்டெம்ப்ட் தான் அது. இங்கே வந்து பக்கா உயிரே மாச்சிக்கிட்டாரு. பொதுநல தற்கொலை. இதுக்கு பேர் ஆல்ட்ருயிஸ்டிக் சூசைடுபாக. மற்ற சூசைட் மற்ற தமிழ்நாடு நடந்ததெல்லாம் ஈகோயிஸ்டிக் சூசைட். தமிழ்நாட்டில் நடந்ததெல்லாம் அனாமிக் சூசைட். இந்தியாவில் 1940 எல்லாமே ஈகோயிஸ்டிக் சூசைட், அனாமிக் சூசைட். ஆல்ட்ருயிஸ்டிக் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட் கைண்ட் இன் தமிழ்நாடு. 2வது பியூரா இருக்கு சார் அவருடைய இன்டென்ஷன். சத்தியம், என்னை நம்புங்க சார். இந்த மெசேஜ் இங்கே டிஎம்கே காரங்களுக்கு இல்லை, சீஃப் மினிஸ்டர் கருணாநிதிக்கோ எடப்பாடிக்கெல்லாம் கிடையவே கிடையாது. மெசேஜ்லாம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஐ வில் டெல் மை நம்பர். என்னுடைய நம்பர் 96 615 34 318. இந்த ஒரு நம்பரில் அவங்க கான்டாக்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்ச நாளில் இவங்க பேரில், அந்த குழந்தைங்க பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் உரிய ஃபண்டெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட்ல இதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு படம் போட்டு பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். அந்த வரக்கூடிய ஒரு ரூபா இருக்கு இல்லையா, எவ்வளோ ரூபா இருக்குது, ஒரு 10 ரூபா வருதுன்னா அந்த 1 ரூபாயை 2 லட்சத்தால் வகுப்பீங்க. 1 ரூபாய் எவ்வளோ? 1 கோடியால் வகுத்தினா எவ்வளோ இருக்கும்? அந்த துளியை கூட எவனும் தொட முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன். ஐ வாஸ் வாட்ச்டா. அப்படிப்பட்ட ஆள் நான். எனக்கு தெரியும் லைஃப் ஃபுல்லாக நான் அரசாங்கத்திலேருந்து பிஸ்லரி பாட்டில் குடிக்காதவன். என்னுடைய சொந்த பச்சை தண்ணி மாணிக்கன் கேள்விப்பட்டீங்களா, ஒரு எஸ்பி அவர் மாறி. அப்போ அதுக்கடுத்த சார் உங்கள் கேள்வி முடிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி சார். கோர்ட் உத்தரவு போட்டு போலீஸ் வந்து நாங்க செய்யறது கரெக்ட் தான் அப்படின்னு, நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்ததால போலீஸ் பத்தி உங்களோட ரூல்ஸ் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க செஞ்சது அங்க சரியா தவறா? சார் ஒரு வார்த்தை கேட்குறேன் சார். எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. எல்லாரும் என்ன நினைக்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இது கொஞ்சம் ஆங்கிலத்தில் சொல்றேன், கொஞ்சம் கோச்சிக்கிடாம இருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா போலீஸ் ஆஃபீஸர், இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் சொல்ல வேணாம். இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஎம்கே போலீஸ் ஏடிஎம்கே போலீஸ் 2 கிடக்கு. சொல்லுங்க திருப்பி. டிஎம்கே டிஜிபி, ஏடிஎம்கே டிஜிபி. டிஎம்கே போலீஸ், ஏடிஎம்கே போலீஸ். அவன் போஸ்ட்டுக்கெல்லாம் எல்லாம் வேலை பயந்து கிடக்கிறாங்க. ஆனால் பிறவியில் நல்லவங்க ரெக்ரூட் ஆகி வரப்போது நல்ல மனசில் இருக்கும். இப்போ கைதிகளாக இருக்காங்க. அரசாங்கத்தினுடைய கைதிகளாக யார் இருக்கா? அரசாங்கத்தோட கைதிகளா இருக்கிறது தான் இந்த போலீஸ் ஆபீசர் எல்லாம். அதனால இருக்கக்கூடிய கமிஷன் எல்லாம் பாவம் சொல்லக்கூடாது. என்னன்னா ஒரே ஒரு அட்வைஸ் சொல்றேன். இப்ப என்ன கேட்டீங்கல்ல, நான் இங்க கமிஷனர் இருந்திருந்தேன், அப்படி கேட்கலாமா சார்? கொஞ்சம் இருங்க சார். நான் இந்த கமிஷனர் இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க நீங்க கேட்டாதான் சார் சொல்லுவேன். சொல்லுங்க. அந்த போலீஸ் என்ன செஞ்சிருப்பாங்கன்றத என்னோட அவங்க சொல்றதுன்னா அவன் வேற, அவன் யாருக்கோ பிறந்தவன், நான் யாருக்காரு பிறந்தவன், அவன் கலாச்சாரம் வேற, என் கலாச்சாரம். சார் நாங்க எதிரி கால் வந்து 10 பேரை பார்த்தா கால் பின்னாடி ஓடும்ல, எங்களுக்கு வராது ஜெனட்டிக்கா. புரியலையா? ஜெனட்டிக்கா 20 பேர் வந்தாங்கன்னா 20 பேர் என்ன ஓடுவாங்கல்ல, கால் பின்னாடி வைக்க தெரியாத ஜெனட்டிக்கா வைக்க முடியாது. அது 20 பேரை குத்திட்டு சாகத்தவர் முட்டாளும்பீங்க, அது வீரம்போ நாங்க. ஸோ அதெல்லாம் வேற. நான் இருந்தா என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னு நீங்க கேட்கல. நானே சொல்றேன் 100% அந்த ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு என்னென்ன ஆர்டர் போடுறாங்களோ அரசாங்கத்தில் சத்தியமா பிளாட்டண்டா ஒரு மெயில் கொடுப்பேன். அந்த மெயில் வந்து சீஃப் மினிஸ்டர், ஒரு சீஃப் செக்ரட்டரி கொடுப்பேன், ஹோம் செக்ரட்டரிக்கு கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்னா எடுத்த உடனே ஐ எம் a servant of law. என்ன சொல்லுவேன்? ஐ எம் a servant of law. 2வது ஐ எம் நாட் a servant of government. இது எல்லா எஸ்பிகளுக்கும் தெரியணும். அங்க உழைச்சி ஓடா போய் இன்னைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஐ எம் a servant of law and I am not a servant of government. எப்போ? As long as the oral instruction of the government is illegal, as long as the oral instruction of the government is extra legal, சட்டத்துக்கு எதிராகவும் சட்டத்துக்கு புறம்பாகவும் அவங்க உத்தரவு இருக்கிற வரைக்கும் நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. சட்டத்தோட வந்தா தான் நான் இருப்பேன். அப்ப ஏற்கனவே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு. நல்ல நீதிபதி கெட்ட நீதிபதி எல்லாம் தெரியும். ஒரு ஆர்டர், ஜுடிஷியல் ஆர்டர். ஹைகோர்ட்டை மதிக்காதவன் அவன் போலீஸா சார்? அவன் ஹைகோர்ட்டுங்கிறது நீதிமன்றத்தில் சார் கெட்ட நீதிபதிகள்லாம் போடுவாங்க. எனக்கெல்லாம் ஒரு கெட்ட நீதிபதி ஆர்டர் போட்டார். இன்னைக்கு அவரை நான் மதிக்கிறேனே, மதிப்பேன். ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். என்ன சூழ்நிலையில் எழுதினாரோ பொய் எழுதினாரோங்கிறது தெரியாது. ஆனால் இன்னைக்கு மதிக்கிறேன். அப்படிலாம் இருக்க போகும்போது நல்லா கவனிங்க.
சர்வெண்ட் ஆஃப் லாங்கிற வார்த்தை வரலன்னா இவங்க எல்லாமே கவர்மெண்ட் சர்வெண்ட். அப்படின்னா சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்டாக இருக்க போகும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பம் இங்கிட்டும் ஆளுது அங்கிட்டும் ஆளுது. அந்த குடும்பத்தினுடைய மொத்தத்தில் கவர்மெண்ட்னாவே சார் 50% லீகலாக இருப்பாங்க. இது பொதுவாக எடுத்துக்கிடுங்க. 50% இல்லீகலாக இருக்கும் கவர்மெண்ட். புரிஞ்சுக்கிடுங்க. மணல் கிணல் அடிக்கிறது சில்லறை தான் அடிக்க மாட்டாங்க. நான் ஒரு மினிஸ்டர் அங்கே போட்டு விடுவேன், எல்லாம் அடிச்சுட்டு டேரக்டாக மாட்டிக்கிடுவேன். அதில் ஒரு 20%, அந்த 20% வீட்டில் வந்து கொடுத்துரு. எப்படி மாட்டுறாங்க பாருங்க. அப்போ அதுக்காக தான் யாருமே எதுக்கிறது இல்லை. இப்படி 50% ஒரு 60% லீகலாக இருப்பாங்க. 40% சத்தியமாக இல்லீகலாக இருக்கும் எந்த கவர்மெண்ட்டால். ஒரு கவர்மெண்ட்டை சொல்ல வேண்டாம், எந்த கவர்மெண்ட் அப்படி தான். அதுக்கு தான் நம்ம அதான் ஜனநாயகத்தை நான் ஃபேக் டெமோக்ரஸிம்பேன். கரப்ஷன் கிரேசி. இது டெமோக்ரஸி கிடையாது, கரப்ஷன் கிரேசிம்பாக. இது ஃபேக் எலெக்ஷன், ஃபேக் டெமோக்ரஸி. பொய், அம்புட்டு பொய். என்னைக்கு எல்லாம் வெளியே வர்றோம் சார், முதல்ல நீங்களேருந்து நாங்களே எல்லாம் வரி பணத்தில் என்னைக்கு ஒரு குடிமகன் கணக்கு வைக்கிறானோ ஒரு சமுதாயம், அந்த சமுதாயம் தான் நல்ல சமுதாயம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.